அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரியான வார்த்தைகள் இருக்குல்ல, அற்புதமான வார்த்தைகளை கடத்திட்டு போயிருக்காங்க சார். அதுவும் 2 வரியில வாழ்க்கைய இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா? வாழ்க்கைக்கான சாரத்தை 2 வரியில கடத்திட முடியுமா? எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்களேன். நன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க சார். நல்லதை செய்யணும்பா, ஆனா அதை உடனே செய்யணும்பா. நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு கடத்தினோம்னா நாளைன்ற வார்த்தையே வராது, நாளைன்ற நாளே கிடையாது அப்படின்றாரு. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே, என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளேன்னு ஒரு பாட்டு வரும் இல்ல. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, முக்கியமான வேலை இருக்கும் சார், நாளைக்கு பார்த்துக்கோமே அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறோம்ல. பேங்க்குக்கு போய் அந்த வேலையை முடிக்கிறதா, நாளைக்கு பார்த்துப்போம்ப்பா, இன்னைக்கு சந்திராஷ்டமம், அதுக்கு ஒரு காரணம் தேடுவோம். இன்னைக்கு சந்திராஷ்டமம், இன்னைக்கு வேணாம். அடுத்து மறுநாள் இன்னைக்கு இந்திராஷ்டமம் ஏதாவது ஒன்று கொண்டு வருவோம், இன்னைக்கு இந்த வேலை வேணாம். அப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இதை நாளைக்கு பண்ணுவோம், இதை நாளைக்கு பண்ணுவோம். முக்கியமான வேலையா இருக்கும் சார், முக்கியமான ஃபைலா இருக்கும், இதை நாளைக்கு பண்ணுவோம். இந்த ஏசி ரொம்ப நாளாக ரிப்பேரா இருக்கும், அந்த ஏசி மெக்கானிக் நாளைக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில வேலையை தள்ளி போட்டுட்டே வரோம்ல. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் பாருங்களேன், நாளை இதை செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்தோம்னா அந்த நாளை வரவே வராது. புத்தக திருவிழாவில் போய் புக்கா வாங்கிட்டு வருவாங்க. 20 புக்கு 30 புக்குன்னு 5000 ரூபாய்க்கு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து படிக்கவே மாட்டான் சார். நாளைக்கு படிப்போம், அப்புறம் நாளைக்கு வரும், திரும்ப நாளைக்கு படிப்போம் அப்படின்னு அந்த புக்கு 5000 ரூபாய் புக்கு அப்படியே இருக்குமே தவிர அடுத்த வருஷம் புத்தக திருவிழா வந்துடும். அப்புறம் திரும்ப ஒரு 10 புத்தகத்தை வாங்கிட்டு வருவான், அதையும் படிக்க மாட்டாங்க. அப்போ எதை செய்யணும்னாலும் இன்னைக்கே செய்வோம்ப்பான்னு முடிவு எடுக்கிறோம்ல, வாழ்க்கையில ஜெயிச்சுவாங்க சார். இன்னைக்கு செய்வோம்ப்பா அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்களே சார். மாவீரன் அலெக்சாண்டருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு அழகான ஒரு விஷயம் வரும், கட் த கார்டியன் நாட் அப்படின்னு சொல்லுவார். கட் த கார்டியன் நாட், அது என்னப்பா கட் த கார்டியன் நாட்? அவரு உலகத்தை ஜெயிக்கணும்ன்றதுக்காக போறார். மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தை ஜெயிக்கணும்னு போறார். அப்புறம் ஒரு ஊர்க்காரங்க நிப்பாட்டுறாங்க, ஒரு கிராமத்தினர் நிப்பாட்டுறாங்க. அந்த ஊர் பேர் தான் கார்டியன். அந்த ஊர் பேர் கார்டியன்ற ஊர்ல இருந்து மக்கள் நிப்பாட்டுறாங்க. இவர் என்னன்னு கேட்கிறாரு, நீங்க எங்க போறீங்க? நான் உலகத்தை வெல்வதற்காக போகிறேன். நீங்க எங்க ஊர்ல ஒரு நூல்கண்டு பந்து இருக்கு, அதை நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா உலகத்தை ஜெயிச்சிடலாம், இது எங்க ஊரினுடைய வழக்கம்ன்றாங்க. இவர் போய் பார்க்கிறாரு, என்ன அந்த நூல்கண்டு பந்துன்னு பார்த்தா மலை மாதிரி ஒரு நூல், அதாவது ஒரு சணல் கயறுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கயரை மணல் மாதிரி சுத்தி அதை முடிச்செல்லாம் போட்டு 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 ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு பந்து வச்சிருக்காங்க. இது என்னன்னு கேட்கிறாரு. இது கிட்டத்தட்ட 600-700 வருஷமா எங்க ஊர்ல இருக்கு. இதுல இருக்கக்கூடிய முடிச்சுகள் எல்லாம் யாரு சரி பண்ணி நீளமான கயரா மாத்துறாங்களோ, புரியுதா? அவ்வளோ பெரிய மலையான அந்த பந்த நீளமான கயரா யாரால மாத்துறாங்களோ அவங்களால தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னு எங்க முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. பாருங்க, அந்த செப்பேட்டை காட்டுறாங்க, எங்க முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை யாரால இந்த முடிச்சுகள் எல்லாம் கலட்டி நீளமான கயிறா மாற்ற முடியுதோ அவங்களால தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். நீங்க உலகத்தை ஜெயிக்க போறேன்னு சொல்றீங்கல்ல, இதை சரி பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னா அவர் என்ன தெரியுமா அப்படியே பார்த்தாரு. அதை சரி பண்ணணும்னா 10 வருஷம் ஆகும். அதில் இருக்கிற முடிச்செல்லாம் கரட்டி அதை பெரிய கயிறா மாற்றினா 10 வருஷம் ஆகும். அலெக்சாண்டர் என்ன தெரியுமா பண்ணாரு, கத்தி எடுத்தார், அவருடைய வாளை உருவினார், அந்த நூல்கண்டு பந்தை அத்து எரிஞ்சார். அப்படியே அத்து எரிஞ்சிட்டு சொன்னாரு, உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாரும் இப்படியான மூட நம்பிக்கைகளில் சிக்கி கொண்டிருக்க மாட்டான், அதை சிதைத்து விட்டு அடுத்த பாதையை நோக்கி செல்வான். அதை கட் த கார்டியன் நாட் அப்படின்னு அதுக்கு ஒரு பழமொழியே வந்துச்சு, கார்டியன் நாட்னு. இப்படியான மூட நம்பிக்கைகள்ல இந்த ஏதோ ஒரு காரணங்கள்ல சிக்கிக்கிட்டு இன்னைக்கு வேணாம்ப்பா நாளைக்கு செஞ்சுக்குவோம்ப்பான்னு முடிவு பண்ணோம்னா வாழ்க்கையில முன்னேறவே மாட்டோம் சார். சார், ஒரு 2 ப்ரொஃபஸரை பத்தி ஒரு கதை படிக்கிறேன். 2 ப்ரொஃபஸருமே சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிச்சவங்க. சின்ன வயசுல இருந்து அந்த ஸ்கூல்ல இருந்து 2 பேர் ஒன்னா படிக்கிறாங்க. காலேஜ்ல 2 பேர் ஒன்னா படிக்கிறாங்க. ஒருத்தர் பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா மாறுறாரு, ஒருத்தர் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா மாறுறாரு. பிசிக்ஸ் ப்ரொஃபஸர், கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் 2 பேருமே செம்ம டேலண்டட். இப்போ இவங்க 2 பேருக்குமே, பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆன இவருக்கும் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் ஆன இவருக்கும் 2 பேருக்கும் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா சீட்டு கிடைக்குது. நல்லா கேட்டுக்கங்க, ப்ரொஃபஸரா சீட்டு கிடைக்குது. இப்போ இந்த பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இருக்கார்ல, சாட்டர்டே வந்து அப்பாயின்மெண்ட், 2 பேருக்கும் சனிக்கிழமை வந்து கம்பெனியில் சேருங்கப்பா, இந்த காலேஜில் வந்து சேருங்கப்பான்னு 2 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை வந்து ஜாயின் பண்ணுங்கப்பான்னு இந்த பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் அதை பார்த்தாரு. சனிக்கிழமை வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க, காலையில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த கெமிஸ்ட்ரி எடுத்த ஸ்டூடெண்ட் இருந்தார்ல,
அவர் என்ன பண்ணாரு, சனிக்கிழமை போய் ஜாயின் பண்றதா, சனிக்கிழமை நல்ல நாள் இல்லை, திங்கக்கிழமை போய் ஜாயின் பண்ணுவோமே அப்படின்னு ஒரு நாள் விட்டார். திங்கக்கிழமை போய் ஜாயின் பண்ணார். முடிஞ்சு சார். 2 பேரும் பயங்கரமான டேலண்டட், அத்தனை ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்றாங்க. இப்ப 25 வருஷம் கழிச்சு அந்த கல்லூரியினுடைய முதல்வராக பிரின்சிபலா யாரை தேர்ந்தெடுக்கலான்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் ரொம்ப தகுதியானவங்க. இந்த பிசிக்ஸ் ப்ரொஃபஸரும் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரும் தான் சேம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சேம் நாலேஜ், அப்படி ட்ரெயின்டா இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாரை செலக்ட் பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு நாள் அந்த பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் சீனியரா இருக்கார். இவரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நாள் சீனியர். அந்த ஒரு நாள் சீனியர்ன்ற அடிப்படையில் முதல்வராக இருந்து அவர் ரிட்டையர் ஆறாரு சார். முதல்வரா 10 வருஷம் பணியாற்றி ரிட்டையர் ஆகிறாரு. இவர் கடைசி வரைக்கும் லெக்சரராகவே இருந்து ரிட்டையர் ஆனார். என்ன தெரியுமா சார் அர்த்தம்? ஒரே ஒரு நாள் தானே, சனிக்கிழமைன்ற ஒரு காரணத்தை, ஒரு நம்பிக்கையை அவர் வச்சுக்கிட்டு இந்த காரணத்தினால அவருக்கு வர வேண்டிய அந்த பிரின்சிபல் போஸ்ட் போயிடுச்சு சார். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு மூணு நம்பிக்கையின் காரணமாகவோ அல்லது இந்த தள்ளி போடுவோமேன்றதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை பிடித்துக் கொள்வது வாழ்க்கையில் தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கும். வாய்ப்பு வரும்போதே எவன் ஒருவன் அதை வாய்ப்பு என்று பிடித்துக் கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில். நன்றி.